சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். இப்போ 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 இலை, அப்புறம் ஒரு ஸ்டார் 1 போட்டுக்கிறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் பொன்னிறமாக வதக்கும். இப்போ 2 சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறோம். இப்போ 4 வெங்காயம் தக்காளி போட்டுக்கிறோம். பழுத்த தக்காளி, எங்கள் வீட்டில் விளைஞ்ச மிளகாய் 2 போடுறேன். தக்காளி நல்லா வதங்க கல்லுப்பு போடுறோம். எல்லாத்தையும் நல்லா வதக்குறோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஆச்சி பிரியாணி மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பெருஞ்சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம். அப்புறம் ஒரு கொத்து புதினா, இப்படி அளவு கொத்தமல்லி, எங்கள் வீட்டில் விளைஞ்ச புதினா எல்லாத்தையும் இப்போ 1/4 கிலோ கறி போட்டிருக்கேங்க. எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். 1 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் போடுறோங்க. இப்போ பாசுமதி அரிசி 1 டம்ளர் போடுறாங்க. அரை மணி நேரம் ஊற வச்சு. இப்போ தேங்காய் பால் 1 டம்ளர் ஊற்றுறேன். டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். அரிசி நம்ம ஏற்கனவே 1 டம்ளர் போட்டிருக்கோங்க. 1 டம்ளரும் 3/4 டம்ளர் அரிசி தண்ணியும் 3/4 டம்ளர் தண்ணியும் ஊற்றிருக்கேன். அரிசி 1 டம்ளர் போட்டிருக்கேங்க. லெமன் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் இது புளியிறோங்க. எலுமிச்சப்பழம் லெமனை புளியிறோம். குக்கரில் 2 சவுண்டு வச்சு 1 சவுண்டு வச்சு இறக்கிடணும். 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். 3/4 டம்ளர் தண்ணி, அப்புறம் ஏற்கனவே ஒரு 1/4 டம்ளர் இருக்குங்க. ஸோ நம்ம 1 டம்ளர் அரிசி பாசுமதி அரிசி போட்டிருக்கேன். எலுமிச்சப்பழம் இது புழிஞ்சிக்கோங்க. கொஞ்சம் தேவைப்பட்டால் நெய் ஊற்றிக்கோங்க. குக்கரில் வச்சு 1 சவுண்டு வச்சு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு இறக்கி. இங்கே பாருங்கள், ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக செஞ்சிடலாங்க. பாருங்கள், கொஞ்சம் ஒரு கூட சாதம் ஒட்டாமல் நல்லா சூப்பரபுளாக வந்திருக்கு. ரொம்ப மணக்க சுவையான சிக்கன் பிரியாணிங்க. இந்த சூப்பரான பிரியாணிங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான பிரியாணிங்க. சிக்கன் பிரியாணி ரெடிங்க.